ப்ரைஸிங் பாலிசின்றது என்னென்னா வந்து ஒரு கைட்லைன் தான். எப்படி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்க்கோ இல்லை நம்ம சர்வீஸ் பண்ணுறோன்னா அந்த சர்வீஸ்க்கோ எவ்வளோ நம்ம ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து ப்ரைஸிங் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ரைஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் 600 வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து 500 ருபீஸ் ஆகியிருக்கும். அண்ட் வந்து ப்ளஸ் அதில் வந்து ஒரு 20% எனக்கு லாபம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஸோ அந்த 500ல் 20% 100 ருபீஸ். ஸோ 500 + 100 = வந்து ப்ரைஸ் தான் 600ன்னு நான் விற்பேன். ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிளில் தான் நான் வச்சு சொல்லியிருக்கேன். ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனியில் ஒரு சேர் வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா அதோட ரேட் வந்து 500 தான் இருக்கும். பட் அவங்க வந்து 20% ப்ராஃபிட் ஆட் பண்ணும்பொழுது அதை வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு செல் பண்ணுவாங்கன்னா 600 ருபீஸ்க்கு செல் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஜியோ சிம்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, எல்லாமே இந்த டேட்டாஸ் அதெல்லாம். ஸோ அதை நம்பி நிறைய பேர் வந்து நம்ம அந்த சிம் வாங்கினோம். அந்த சிம்மை வாங்கினோடனே தான் அவங்களோட ப்ரைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ அவங்க புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க, யாருமே அவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி அந்த சிம்மை வாங்க மாட்டாங்க இல்லையா. ஸோ வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அதை வாங்கி அவங்களோட பர்சனல் நம்பரில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அது ஒரு பெரிய காண்டாக்டாக மாறினதுக்கப்புறம் ஒரு சர்டன் இயருக்கு அப்புறம் அந்த ரீசார்ஜ் காஸ்ட் எல்லாமே அவங்க அதிகமாக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பெனட்ரேட்டிங் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறோம், நிறைய காம்படிஷன் இருக்குன்னும் பொழுது நம்ம வந்து லோ ப்ரைஸில் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணோன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமான்னு பார்த்தா அதோட ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டோட ஒரு முக்கியமான விஷயம் நம்மளால் வந்து மார்க்கெட் ஷேர்ஸை வந்து கெயின் பண்ண முடியும். அண்ட் வந்து நம்மளோட கஸ்டமர்ஸோட ஹோப்பையும் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜியோ சிம். ஸோ இதில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னா எ நியூ டெலிகாம் ஆப்ரேட்டர் ஆஃபர் லோ கால் ரேட் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். ஸோ மோரலஸ் இதுவுமே ஜியோ சிம் மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கீமிங் ப்ரைஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லான்ச் பண்ணும்போது ஹெவி ப்ரைஸஸில் லான்ச் பண்ணிவிட்டு எல்லாரோட கவனத்தையும் அட்ராக்ட் பண்ணும். இந்த ப்ராடக்ட்க்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கவனத்தை அட்ராக்ட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சமாக வந்து ஸ்கிம்மிங் பண்ணிட்டு போகணும். குறைச்சிட்டே போகும்போது என்ன இது 10,000ல் இருந்துச்சு இப்போ என்ன 1000க்கு தான் விற்கிது, ஸோ இது திரும்பி அகைன் ரேட் ஏறதுக்குள்ள நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்து கஸ்டமர்ஸை கொண்டுட்டு வரணும். ஸோ கொண்டுட்டு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா செல் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஸ்கீமிங் ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள்